சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். விஜய் இப்போதைக்கு முதன்மை சக்தியா இல்ல மூன்றாம் சக்தியா? அவர் முதன்மை சக்தியாக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மூன்றாம் சக்திக்கு வேலையே கிடையாது. மூன்றாம் சக்தி பிஜேபி, இது அதிமுக வந்தால் வரலாம். முதல் சக்தியாக எப்பயோ வந்துட்டார். அது தெரிஞ்சதுனால தான் உடனுக்குடன் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்கறதையா, ஸ்டாலினால் இப்போ ஒரு 2-3 மாதமாக தூங்க முடியல. அதனால் தினம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. கூப்பிடுறது யாரையும் கூப்பிடுறது, அவனுக்கு பதாகைகள் தர்றது அல்லது பட்டம் தர்றது அல்லது நிதி தர்றது, யாராருக்கு கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் மக்கள்கிட்ட அந்த பணம் போய் சேர்ந்த பிறகு மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க பெண்கள். மகிழ்ச்சியாக பணம் வந்த ஒருபாடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் எண்ணம் எப்படி இருக்குன்றது வேறு இருக்கலாம். மகிழ்ச்சி வேறு, எண்ணம் வேறு. என்ன வேறுபாடு? மகிழ்ச்சி, நீங்கள் பணம் கொடுத்தா நான் செலவு பண்ணுறேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். ஆனால் கொடுக்குறவன் நீ வந்து ஏன் 5 வருஷமாக நீ என்ன பண்ண? ஆட்சிக்கு வந்ததும் கொடுத்துருக்கணும் இல்லையா? இப்போ கொடுக்கலையா? இன்றைக்கி அவசரமாக கொடுக்குறேன்னா இன்றைக்கி விஜய் வராமல் இருந்தால் தான் நீ கொடுப்பியா? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் முதன்மை சக்தியா மூன்றாம் சக்தியா? இதை பற்றி பேசுவதற்காக முன்னாள் எம்எல்ஏ திரு திருச்சி சவுந்தரராஜன் நம்முடைய நினைக்கிறார். வணக்கம் திரு. வணக்கம். விஜய் இப்போதைக்கு முதன்மை சக்தியா இல்ல மூன்றாம் சக்தியா? அவர் முதன்மை சக்தியாக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மூன்றாம் சக்திக்கு வேலையே கிடையாது. மூன்றாம் சக்தி பிஜேபி, இது அதிமுக வந்தால் வரலாம். முதல் சக்தியாக எப்பயோ வந்துட்டார். அது தெரிஞ்சதுனால தான் உடனுக்குடன் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்கறதையா, ஸ்டாலினால் இப்போ ஒரு 2-3 மாதமாக தூங்க முடியல. அதனால் தினம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. கூப்பிடுறது யாரையும் கூப்பிடுறது, அவனுக்கு பதாகைகள் தர்றது அல்லது பட்டம் தர்றது அல்லது நிதி தர்றது, யாராருக்கு கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், துடிச்சிக்கிட்டு இருக்கார். அதுதான் உண்மை. அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, விஜயனுடைய தாக்கம் அவரால் தாங்க முடியுமா அப்படின்ற அந்த எண்ணம் வருது. அது மனசுக்குள்ளே இருக்கு. ஆனால் வெளியில் நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ளே அவங்க எல்லாம் வந்து, இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து கிராம பகுதியிலையும் தொடர்பு இருக்குது, சிட்டிலேயும் தொடர்பு இருக்குது. மக்களே வந்து இப்போ ஏமாத்துறாரு அப்படின்றத மக்கள் இவங்க 5000 ரூபா கொடுத்த ஒருபாடு நான் ஒரு காலனியில் நான் விசாரித்தேன். இதெல்லாம் முதலேருந்து கொடுத்தாரா, இன்றைக்கி வந்து கொடுக்குறாருன்னா விஜய் வந்ததுனால தானே கொடுக்குறாரு அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் வந்துருச்சு. இதுக்கு பிறகு இவர் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் மக்கள்கிட்ட அந்த பணம் போய் சேர்ந்த பிறகு மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க பெண்கள். மகிழ்ச்சியாக பணம் வந்த ஒருபாடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் எண்ணம் எப்படி இருக்குன்றது வேறு இருக்கலாம். மகிழ்ச்சி வேறு, எண்ணம் வேறு. என்ன வேறுபாடு? மகிழ்ச்சி, நீங்கள் பணம் கொடுத்தா நான் செலவு பண்ணுறேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். ஆனால் கொடுக்குறவன் நீ வந்து ஏன் 5 வருஷமாக நீ என்ன பண்ண? ஆட்சிக்கு வந்ததும் கொடுத்துருக்கணும் இல்லையா? இப்போ கொடுக்கலையா? இன்றைக்கி அவசரமாக கொடுக்குறேன்னா இன்றைக்கி விஜய் வராமல் இருந்தால் தான் நீ கொடுப்பியா? ஏன் விஜய் வராமல் இருந்தால் அதிமுக தானே ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக இருந்திருக்கும். அது வேறு கேள்வி. அதுக்கும் இதுக்கும் இல்லை. அதிமுக என்னைக்கு பாரதிய ஜனதாவோட சேர்ந்ததோ அன்னைக்கே அவருக்கு வர்ற ஓட்டில் பாதி ஓட்டு போகுது, கொஞ்சம் ஓட்டு வரும். பாரதிய ஜனதா ஓட்டு கொஞ்சம் ஓட்டு வரும். ஆனால் இருக்கிற ஓட்டில் மேஜர் ஓட்டு போட மாட்டான். ஏன்டா திராவிடியன் மூமெண்ட்லேருந்து வளர்ந்தவன், அண்ணாவோட எம்ஜிஆரோட வளர்ந்தவன். அவனுக்கு அந்த உணர்வு இருக்கிறதுனால அவன் வந்து இவங்க பிஜேபி உடைய வளர்ச்சியை யாராலையும் இந்த தமிழ்நாட்டில் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எல்லாம் அடிமைகளாக, முட்டாள்களாக, பாமரர்களாக, பகுத்தறிவற்றவங்களாக இருந்திருக்கோம். அதுலேருந்து கொண்டு வந்தது திராவிட இயக்கம். அதை வந்து மக்களுக்கு, இளைஞர்களுக்கு அது புரியிற காரணத்தினால அது திரும்பவும் பிஜேபி வந்தாலும் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது பார்க்குது. அதனால் வந்து ஒன்றும் பிஜேபி வந்து தலை தூக்கவே முடியாது. நீங்கள் அண்ணாவோடு இருந்தவர், திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு இருந்தவர், நீங்கள் பல காலம் அரசியலிலேயே இருந்தவர். நீங்கள் சொல்கிறீங்க விஜய் முதன்மை சக்தியாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் பல தடவை வெளியே வர்றதில்ல, மக்களை சந்திக்கிறதில்ல. என்னைக்கு ஒரு கூட்டம் வர்றாரு, பெரும் கூட்டம் கூடுது. ஆனால் அவர் பேச்சு பல பேரை சென்று சேருது. இருந்தாலும் கூட திமுக ஒரு ஆளும் கட்சியாக ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கின்ற இந்த சூழலில் விஜய் முதன்மை சக்தி தான் அப்படின்னு எந்த பின்னல், நீங்கள் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர், எப்படி சொல்கிறீங்க? முதல்ல இப்போ இருக்கிற 2 கட்சிகள் அதிமுக, திமுக, இவை இரண்டுமே அடிப்படையில் திமுக அல்ல. 69ஓட திமுக முடிஞ்சு போச்சு. திமுகவினுடைய கொள்கையில் 1% கூட திமுகவில் இல்லை. அதை கருணாநிதி காலத்திலேருந்து அவர் ஒழிச்சிட்டார். முதல்ல எடுத்ததுமே அண்ணாவினுடைய கொள்கை என்ன? மது விலக்கில் கடுமையான கொள்கை உள்ளவர் அண்ணா. சட்டமன்றத்தில் கருத்திருமன் கேட்குறாரு, எதிர்க்கட்சி தலைவர் கருத்திருமன் கேட்குறாரு, மது விலக்கில் உங்கள் கொள்கை என்னன்னு. இந்த அரசாங்கம்
அவர் யூஸ் பண்ணுற வார்த்தையை பாருங்கள், அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன். அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் அழிந்து போகும்னார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா 175 குடும்பங்களில், அதாவது ஒரு அடிப்படையில் இருக்கிற குடும்பங்களில் 175 குடும்பங்களில் குடும்பத்துக்கு ஒருத்தர் 2 பேர் மதுவினால் அழிந்திருக்கிறார்கள், செத்து இருக்கிறார்கள். அவ்வளோ விதவைகள் இருக்காங்க. அது பெண்களுக்கு அந்த குடும்பம் பாதிக்கிற போது அவங்களுக்கு தெரியும் அந்த அழுத்தம், அது உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி அந்த அழுத்தம் இருந்தாலும் நீ கொடுக்குற பணத்தினால அந்த பணம் இன்றைக்கி மகிழ்ச்சி, பணம் தான் மகிழ்ச்சி தருதே தவிர உன்னுடைய கருத்துக்கள், உன்னுடைய எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து போய் சேர்றதுக்கே முடியாது. அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் விஜய் முதன்மை சக்தின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அதுவும் பல காலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அவர் கரூருக்கு அப்புறம் வெளியே வரல, இப்போதான் வெளியே வராரு. வெளியில் வர நீங்கள் விடவே இல்லையே. நீங்கள் பொதுவாக இப்போ எம்ஜிஆரோட நான் கட்சி ஆரம்பித்தப்போ நான் கூட இருந்தேன். அவர் வந்து கூட்டத்துக்கு வந்து பர்மிஷனே, அப்போல்லாம் கூட்டத்துக்கு பர்மிஷனே கிடையாது. 86 87 வரைக்கும் கூட்டத்துக்கு பர்மிஷன் கிடையாது. கூட்டம் நடத்துகிறோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கார்டு எழுதி போட்டுருவோம். நானே முதல்ல ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், இது மாதிரி திருச்சியில் ஒரு மாநாடே நடத்துகிறேன். முதல் மாநாடு அதிமுகவினுடைய முதல் மாநாடு, திண்டுக்கல் தேர்தலுக்கு முதல்ல நடந்த மாநாடு. பர்மிஷன் நான் போடல, கார்டு எழுதி போட்டு நான் நடத்துகிறேன். போலீஸ் 2 வேன் போலீஸ் வந்தது. இது மாதிரி ஐயா கூப்பிட்றாருன்னாங்க. ஐயா இறங்கி வரமாட்டாரான்னு. அப்புறம் அவர் இறங்கி வந்தார். என்னான்னு கேட்டேன். எஸ்பி உங்களை பேச சொல்கிறாருன்னாங்க. நான் வந்து எஸ்பிகிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, நாளைக்கு காலைல பேசுவேன். ஏன்னா மாநாடு இன்றைக்கி முடியுது, நாளைக்கு காலைல தான் பேசுவேன், இன்றைக்கி பேச முடியாது போய் அப்படின்ட்டேன். அப்படி தான் இருந்தது. ஆனால் என்னன்னா தவறுகள் அதிகமாக செய்யச்சே. அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணார், சென்னையில் 100 டிவிஷன், அப்போ 100 டிவிஷன்லேயும் ஒரு டிவிஷனுக்கு 2 இடங்கள் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்குன்னு ஒதுக்குனார். பெரிய கூட்டம் நடத்துறதுக்கு சீரணி அரங்க அவரே இருந்து கட்டினார் மெரினா பீச்சில். அப்படியெல்லாம் பொதுமக்களுடைய கருத்து வரணுன்றதை அவருடைய எண்ணம். அதை பரப்புனார். இவங்க வந்ததும் 86 87 பிறகு இவங்க பண்ணுற ஊழல், லஞ்சம், அது பிரச்சனைகள்லாம் நிறைய வராமல் கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, போலீஸ் பர்மிஷன் இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை போட்டார். அப்போ போலீஸ் யாருக்கு தருவா? போலீஸ் ஜென்ரலாக பேசணும்னு சொன்னால் அடிப்படை தவறுகளுக்கு மூல காரணமாக வர்றதே போலீஸ்லேருந்து தான் ஆரம்பமாகுது. அவங்ககிட்ட போய் நீ பர்மிஷன் கொடுனா அவங்க கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் நெடுமாறன் தமிழ் தேசிய மாநாடு நடத்துறதுக்கே கொடுக்காம ஒரு தடவையும் அவர் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் நடத்தினார். இது வந்து கருத்து சுதந்திரத்தை அன்னைக்கு அழிக்க ஆரம்பிச்சிட்டார். அதனுடைய விளைவு, அதனுடைய தொடர்ச்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது நாங்கள் பாட்டுக்கும் போவோம். அது பாட்டுக்கு திறந்த அந்த வேனில் மேலே நின்றுட்டு அவர் பாட்டுக்கும் வருவார். அவர் பாட்டுக்கு கூட்டம் நடக்கும், பேசிக்கிட்டு போவோம். ஒருத்தனும் வந்து நீ பர்மிஷன் வாங்கலை, போகல, வரலன்னு கேள்வியே கிடையாது. இதெல்லாம் இப்போ இவங்க பண்ணுற தவறை மறைப்பதற்காக, மக்கள் மத்தியில் அது போய் சேரக்கூடாது என்பதற்காக இவங்க போலீஸ் பர்மிஷன் வந்து இவங்க பண்ணாங்களே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போலீஸ் பர்மிஷன் கேட்டு தானே அவங்க வந்தாங்க. நீங்கள் வந்து மத்தியானம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் கொடுத்தீங்க. அவர் வர்றது 7 மணி. 3 மணிலேருந்து 10 மணின்னு கொடுத்த பிற்பாடு 3 மணிக்கும் 10 மணிக்கு இடையில தான் 7 மணியும் இருக்குது. 7 மணிக்கு தானே வர்றாரு. அப்போ நீ பர்மிஷன் கொடுத்தவன் நீ இல்லை பாதுகாப்பு கொடுக்கணும். அதை விட்டு கட்சிக்காரன் பாதுகாப்பு கொடுப்பான். கட்சிக்காரன் எந்த காலத்துலையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. எப்படி அவங்கள்ட்ட அவ்வளோ பேர் இருப்பாங்க? நீங்கள் எம்ஜிஆரோட பயணிச்சிங்க, நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அவரோட பயணித்து அவர் திமுக, நீங்களும் திமுகவில் இருந்தீங்க, முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் கட்சி ஆரம்பித்து அவர் ஆட்சிக்கு வந்து இறக்குமுறை ஆட்சியிலேயே இருந்தார். அவருடைய செல்வாக்கு, அவருடைய திரை பிம்பம், அவருடைய சினிமா கொடுத்த செல்வாக்கு, அரசியல் கொடுத்த செல்வாக்கு, இதை விஜயோட ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆர் தான், விஜய் தான், நான் ஒப்பிட வரல. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். கம்யூனிஸ்டில் உமாநாத், கல்யாண சுந்தரம், அனந்த நம்பியார் போன்ற பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் இவர் இருந்தார், மாப்போசி இருந்தார். பெரிய ஆட்கள் அன்றைக்கி அரசியலில் விவரமான தலைவர்கள் எல்லோரும் இருந்தாங்க. இன்றைக்கி ஒருத்தருமே கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தினமணியில் பத்திரிக்கையில் ஒரு கட்டுரை, இந்த தமிழ்நாட்டில் தலைவர்கள் அந்தஸ்து உள்ளவங்க ஒருத்தரும் கிடையாதுன்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார். யார் இருக்கா? நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். காமராஜர் கீக்கா ஒரு ஆள் இருக்காப்புலா? அல்லது மாப்போசி ஈக்குவலாக யாராச்சும் இருக்காங்களா? அல்லது கல்யாண சுந்தரத்துக்கு அல்லது உமாநாத்துக்கு ஈக்குவலாக யாராச்சும் இருக்காங்களா? கிடையாது. எல்லாம் வந்து இந்த கூட்டணியில் சேர்ந்து, கூட்டணின்றதை பற்றிய தெரியாத கட்சிகள் தான் இன்றைக்கி இருக்குது. கூட்டணினா தேர்தல் நேரத்தில் கூட்டணி சேர்றோம். வெளியில் வந்து நீ உன் கட்சியை வளர்க்கணும் இல்லையா? அதை வளர்க்குறத விட்டு இவங்கள்ட்டையே பெட்டி வாங்கிட்டு, பதவி வாங்கிட்டு, சிபாரிசு வாங்கிட்டு உட்காந்துருந்தா நீ என்ன கட்சி? இப்போ மக்களுக்காக என்ன பண்ணுற? நான் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நான் எனக்கு வேண்டியவர் தான் திருமாவளவன். அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது மாதிரி வந்து நீங்கள்லாம் இது தோழமை கட்சின்னு அவங்களோடயே இருக்கிறீங்களே, மக்களுக்காக பிரச்சாரம் பண்ண வேண்டாமா, போக வேண்டாம்? இல்லைன்னா இது
விடுதலை சிறுத்தைகள் திமுக பிரிவுன்னு போட்டு போக வேண்டியது தானே? ஏன் என்ன இப்படி சொல்கிறீங்களான்னு? பின்ன என்ன பண்ணுறீங்க? இது நீங்கள் ஒரு கட்சின்னா கட்சியினுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, அதை சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் கேட்குறேன், கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு ஸ்ரீமதி கொலை நடந்தது, அது எவ்வளோக்கு இந்த அரசாங்கமே சேர்ந்துக்கிட்டு மறைச்சிடுச்சே, அது என்ன நியாயமா? அது ஒரு அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தவிர அதை விட்டு அதை சுத்தமாக மறைக்கிறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அவ்வளவும் பண்ணாங்களே. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு தகுதியானவங்கன்னு அர்த்தமா? விஜய் கூட கூட்டணி யாரும் இல்லை, திமுக பெரிய கூட்டணியாக இருக்குது. நீங்கள் கூட்டணி பற்றி பேசினாலும் கேட்குறேன், திமுக கூட்டணி எப்படி இருக்குது? விஜய் தனித்தே தான் இருக்கிறார், இருந்தும் கூட அவர் முதன்மை சக்தியாக பலம் பெறுவார் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? கூட்டணின்றதுக்கு சக்தி என்ன இருக்குது? கூட்டணிக்கு அன்னைக்கு கல்யாண சுந்தரம் போது இருந்தபோது உமாநாத் இருந்தபோது இருந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இருக்கா? அல்லது மாப்போசி இருந்தபோது தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கா? அல்லது இவங்க கட்சிகளை எங்கே சார் நடத்துகிறாங்க? கட்சிகளே நடத்தலை. இவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஷேர் வாங்கிட்டு போகிறவங்களா மாறிட்டாங்களே தவிர கட்சிகள் நடத்துகிறவங்களாவே இல்லையே. இது விஜய்க்கு எப்படி அட்வான்டேஜ் சொல்லுங்கள்? எதுக்கு விஜய்க்கு அட்வான்டேஜ்? இதுதான் அட்வான்டேஜ். அவங்க எல்லாம் உதவாக்கரையாக போனதும் அவர் மக்களை ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. எல்லா மக்களும் எல்லா தரத்துலையும் இருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இளைஞர்கள் 30 வயசுக்கு உள்பட்ட இளைஞர்கள் பூரா அவங்க கூட தான் இருக்கிறாங்க. இன்னும் இளைஞர்களுடைய சக்தி என்பது வலிமையானது. இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே நான் 30% ஓட்டு வாங்கினேன், 20% ஓட்டு வாங்கினேன்னு. அந்த 30%ல் இந்த 5 வருஷத்தில் எத்தனை பேர் செத்து போயிட்டானே? 10-15% செத்துட்டான்ல, அவன் ஓட்டெல்லாம் போயிடுச்சுல்ல. அவங்களுக்கு ஓட்டு குறையுது. இவனுக்கு இளைஞர்கள் நேற்று 10 வயசாக இருந்தவன் இன்றைக்கி 15 வயசு 16 வயசு ஆகிறான். அவன் ஓட்டுகள் சேருது. அது மைனஸ் ஆகுது, இது ப்ளஸ் ஆகுது. அதுதான் விஜய். ஆனால் ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியுமா? அவர் ஸ்பாய்லர்னு சொல்கிறாங்க, ஓட்டு சேஞ்சர்னு சொல்கிறாங்க. திமுக அவர் ஏதோ ஒரு கட்சியை பாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தி தான், ஆட்சியை அமைக்கக்கூடிய சக்தி. எல்லா ஊழல் சக்திகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி, எல்லா அநியாயங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி. நான் கேட்குறேன், எந்த வழக்கில் இப்போ திமுகவிலே இப்போ நேரு இருக்கார், அவருடைய தம்பியினுடைய மரணம், அதை பற்றி இவங்க என்ன பண்ணாங்க? இன்னை வரைக்கும் ஆட்சி இவங்ககிட்ட, அதிகாரம் இவங்ககிட்ட, எல்லா காவல்துறை இவங்ககிட்ட என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி கொடைநாடு கொலை வழக்கில் வந்ததும் நான் எல்லாரையும் பிடிச்சி போட்டுருன்னாரு, அதெல்லாம் என்ன ஆச்சு? சரி, ஊழல்கள், அந்த செந்தில் பாலாஜியை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணார் தேர்தலுக்கு முன்னாடி, அவரே கூட கூட்டணியை வச்சுக்கிட்டானே. அப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்களோட எல்லா ஊழலையும் கூட வச்சுக்கிட்டு, யார் கொள்ளடிப்பானோ அவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு, அவங்கக்கிட்டேருந்து அந்த ஷேரை வாங்கிக்கிட்டு, அதுக்கு பிறகு நான் உத்தமபுத்திரன்னு எங்கே அந்த மக்களுக்கு தெரியாதா? ஊருக்கு போகிற போது திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு செந்தில் பாலாஜி பற்றி தெரியாதா? நேரு பற்றி தெரியாதா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியாதா? நீங்கள் நீண்ட அதிமுக திராவிட பாரம்பரியம் கொண்டவர், திமுகவில் பல ஆண்டுகள், அதிமுகவில் பல ஆண்டுகள் இருந்தும் கூட இன்றைக்கு புதிதாக வருகின்ற ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு இருக்கிற திமுக என்ற பெயர் பலகை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதில் மிகப்பெரிய கட்சி இல்லைவா? கட்சின்னு அது கட்டமைப்பு, அண்ணா அமைச்ச கட்டமைப்பில் அப்படி தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர கட்டமைப்பில். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அன்னைக்கு சாதாரண கட்சி தொண்டன் போய் அண்ணாவை பார்க்க முடியும், பாட்டு இது என்ன தப்பு பண்ணுறீங்களேன்னு கேட்க முடியும். இன்றைக்கி கட்சி தொண்டன் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க சொல்கிறதுக்கு அவங்களெல்லாம் கூலி ஆட்களாக மாற்றிட்டாங்க. கட்சி தொண்டன் இப்போ நான் 62 ஒரு விஷயம் சொல்கிறேன். 62 ஏன்னா அப்போல்லாம் திமுகவில் கட்சி பொது தேர்தலுக்கு யார் நிற்கிறதுன்றதை மக்கள் மத்தியில் போய் கட்சிக்காரங்கிட்ட கூப்பிட்டு யாரை நிறுத்தலாம், என்ன தகுதி, அவர் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கார், அவருக்கு என்னென்ன தகுதி இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டு ஆய்வு பண்ணி அங்கேயே ஒரு முடிவு அறிவிப்பாங்க. இந்த இன்னார் தான் இந்த தொகுதியில் நிற்கணும்னு கீழ்மட்டத்தில் வந்துடும், தெரிஞ்சு போயிடும், எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அதை தான் தலைமை கடைசியில் மாநாடு, சிறப்பு மாநாடு போட்டு அதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் நடக்கும். அப்படி அனௌன்ஸ் பண்ணுறபோது கோயம்புத்தூரில் 62 ஒரு சிறப்பு மாநாடு போட்டார் அண்ணா போட்டு எங்களுடைய தொகுதிக்கு நாங்கள் ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக அதுக்கு மாறாக அவர் அனௌன்ஸ் பண்ணார். நான் இப்போ சாதாரண கட்சியினுடைய சாதாரண தொண்டன் தான். உடனே நேராக மேடையாருன்னா அண்ணாவுக்கு பின்னால் போனேன், நின்னேன். யாரை கேட்டு இந்த தொகுதிக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னு. அவர் உடனே ஆடி போயிட்டார். சரி, உங்கள் வட்டத்தெல்லாம் கீழே கூப்பிட்டு நான் கீழே பதில் சொல்கிறேன்ட்டார். கீழே வந்தார், இதே பண்ணார். நான் இந்த தொகுதியில், உங்கள் தொகுதியில் உடையார்பாளையம் வேலாயுதத்தினுடைய குடும்பத்துக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும், ஏன்ட்டா அது தியாக குடும்பம், நம்ம இயக்கத்துக்காக பாடுபட்ட குடும்பன்றதுனால கொடுத்துட்டேன். அடுத்த தடவை நீங்கள் சொல்கிறத கொடு, எனக்காக விட்டு கொடுங்கன்னு 2 கை கூப்பின கையை எடுக்காமலே பேசினார். அதுதான் அண்ணா, தெரியுதுங்களா? எங்களுக்கு மரியாதை கொடுத்தார். ஆனால் நாங்கள் அப்போ என்ன அதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கீழ்மட்டத்திலேருந்து செலெக்ஷன் ஆனவங்கள தான் மேலே அனௌன்ஸ் பண்ணாங்க. தப்பி தவறி இது ஒன்று சொன்னாங்க, வேறு யாரும் ஒன்றும் பண்ண. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாவினுடைய கொள்கை என்னன்னா, ப்ரொப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வேணுன்றதை பற்றி பல முறை அவர் எழுதியிருக்கார். கடைசி ஓட்டுக்கு கூட ஆட்சியில் பொறுப்பு இருக்கும். ப்ரொப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் அந்த முறையை போட்டால் கடைசியில் ஒரே ஓட்டு ஒருத்தன் போட்டிருக்காங்க, அந்த ஓட்டுக்கு கூட வேல்யூ இருக்கும்.
அப்போ எல்லாருக்கும் ஜனநாயகம் இருக்கும். இன்றைக்கு ஜனநாயகமே இல்லை. ஜனநாயகத்தை கொலை பண்ணுவதற்குரிய ஆயுதங்கள் அத்தனையும் தயாரித்து வச்சுக்கிட்டு போகிறீங்களே தவிர ஜனநாயகம் எங்கே இருக்குது? கட்சிக்குள்ளேயும் கிடையாது, அரசியலையும் கிடையாது. எவ்வளோ பணம் நீ 5000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு நினச்சா அப்போ அது ஜனநாயகமா? நீ உண்மையான சர்வீஸ் பண்ணியிருந்தேன்னா மக்களேல உனக்கு ஓட்டு போடணும். நீங்கள் 67 ஆட்சிக்கு வந்ததும் காங்கிரஸ்காரங்களாம் பம்முறாங்க, என்னடா திமுக வந்துச்சேன்னு சொல்லிட்டு. சட்டமன்றத்தில் அண்ணா சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வரணும்னு தேர்தலில் நிற்கலை, தேர்தலில் நின்று பவர்ஃபுல் அப்போசிஷனாக வரணும்னு தான் நினச்சேன். மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் போய் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க, போங்க வாங்க, நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் வாங்க, நானே மகிழ்ச்சியாக வரவேற்கிறேன்றார். யார்? அண்ணா முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் வாங்க, நீங்கள் போய் மக்கள் மனதை கவருங்க, நீங்கள் போய் பிடிச்சிக்கிட்டு வாங்க அப்படின்றார். அதுதான் உண்மையான ஜனநாயகவாதிக்கு ஒரு அடையாளம். விஜய் இந்த ஸ்பேஸ்ல எப்படி வளருவார்? நீங்க அதிமுகவில் இருந்து அதிமுக 3ஆம் இடத்துக்கு போங்க அப்படிங்கிறீங்க. இந்த ஸ்பேஸே தேவையில்லை. ஏன் தேவையில்லைடா, ஏற்கனவே மக்கள் கொதிச்சு போய் நிற்கிற கட்சியில் இருக்கிறவனே எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள கேட்குற போது கேட்டால், என்னடா உங்கள் கட்சியில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, என்னடா நீங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, என்னென்ன பண்ணுறது, வேறு யார் என்ன இருக்காங்க, ஒன்றும் வழி இல்லையா, சரி அப்புறம் ஏன்டா நீ இருக்கிற, நான் அதை விட்டு வெளியில் வந்துட்டால் ஊரில் தனியால் ஆகிடுவேன், எனக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும், அதனால் அந்த கூட்டத்தோடு இருக்கணும்னு இருக்கிறேன், இல்லை அப்படின்றான். இதுதான் எல்லா கட்சியில் உள்ள நிலைமை. அப்போ எப்படி விஜய்க்கு எப்படி சப்போர்ட் வரும்? விஜய்க்கு மற்றவங்களுடைய சப்போர்ட். இவங்க நீங்கள் காசு கொடுத்து வேலை செய்கிறவனுக்கும் காசு இல்லாமல் வேலை செய்கிறவனுக்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு. அவன் இப்போ கடுமையாக வேலை செய்வான். இதுதான் பக்தவச்சலம் 62லன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட் அசம்பிளியிலே சொன்னார், திமுக தேனீக்கள் போல் வேலை செய்தார்கள் அப்படின்னு அவரே ஒரு சர்டிஃபை பண்ணுறாரு. அப்போ உதாரணத்துக்கு நான் 62ல் எங்கள் தொகுதிக்கு நான் இன்சார்ஜாக இருந்தேன். அப்போ அங்கேருந்து கட்சிக்காரன் வருவான், ஆனால் ஒரு நாள் லீவு கொடுங்கம்மா, நான் ஒன்றும் சம்பளம் கொடுத்து வச்சிடல, ஒரு நாள் லீவு கொடுங்க. என்னடா பண்ணா, காசே இல்லைடா, டீ குடிக்க விட காசு இல்லை. எங்களை கேட்க மாட்டான், டீ குடிக்க விட காசு இல்லை, காங்கிரஸ்காரங்க ஊர்வலம் நடத்துகிறாங்க, அது போனால் 5 ரூபா தருவாங்க, நான் அதை வச்சு 10 நாள் காலம் ஓட்டிடுவேன், ஒரு நாள் லீவு கொடுமா. என்கிட்ட ஒன்றும் நான் சம்பளமும் கொடுக்கல, அவன் டீயும் வாங்கி தரல. அவன் என்கிட்ட அப்படிப்பட்ட கட்சிக்காரர்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் கட்சிக்காரர்கள். இப்போ கட்சியில் கூலிக்காரர்களாக மாற்றிட்டோமே, அதுக்கு பிறகு அவன் எப்படி வேலை செய்வான்? ஆனால் இந்த விஜய் ஒரு அரசியல் அனுபவம் இல்லை, நீங்கள் எம்ஜிஆரோடு இருந்தீங்க, விஜய் அரசியல் மக்களுடைய ஏக்கம் ஒன்று இருந்தது, யாரா வருவாங்களான்னாங்க, ஒருத்தன் வந்துட்டான், அவ்வளோதான் நிலைமை. அது அவர் பொருத்தமானவர் தானே? அவர் யார் அதுக்கு பொருத்தமானவரோ இல்லையோ, இவங்கெல்லாம் உதவாக்கரைகள், சமுதாய துரோகிகள், விரோதிகள்னு ஆகிட்ட பிற்பாடு யாரோ வர்றான், எப்படி பண்ணுறான்னு பார்ப்போமே. ஆனால் அது ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா? ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன தகுதி வேணுன்றீங்க? யாருக்கு தகுதி உள்ளவன், என்ன குவாலிஃபிகேஷன்? எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எதாவது படிச்சுட்டு வராங்களா தனியாக? எம்எல்ஏனா இது உங்கள் வேலை, நீங்கள் இது படிக்கணும், அல்லது அமைச்சர்கள்னால் என்னென்ன தான் வரணும், உங்களுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு எதாவது இருக்கா? இல்லை சக்தி வாய்ந்தவரா? ஆட்சிக்கு வர அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கா, சக்தி? மக்கள் சக்தி ஒன்று போதும் சார். அதை மிஞ்சி மக்களுக்காக தானே ஆட்சி. மக்கள் சக்தி அவர்கிட்ட இருக்குது, மக்கள் அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க, அதுதான் அவருடைய சக்தி. அதை பார்த்துட்டு தானே யார் அவரை பார்த்து புலம்பாதவன் இன்றைக்கி அரசியலில் இருக்கிறவன் எவன் புலம்பாமல் இருக்கிறான், டெய்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? அவர் சக்தி, அவருக்கு மக்கள் அவங்க பின்னால் நிற்கிறாங்க, நம்ம தோற்று போயிட்டா என்ன ஆகுறது அப்படின்றதுக்கு பயந்துக்கிட்டு தானே புலம்பிட்டு நிற்கிறீங்க. திமுக இல்லாத சக்தி அவர்கிட்ட இருக்கு. யார்? திமுகவில் இருக்கிற சக்தி வேஸ்ட் ஆயிடுச்சு, வீணாயிடுச்சு, அதை நீங்களே வீணாக்கிட்டீங்க. அவனுக்கு அந்த எமோஷன்லாம் கிடையாது. திமுகவில் ஒவ்வொரு தொண்டனும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். அண்ணாவால் தயாரிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் ஒரு போர் வீரனாக இருந்தான். அவனை பூரா முனைமொழிக்கு விட்டீங்க, அவனோட குடிகாரனை மாற்றிட்டீங்க, கூலிகாரனாகவும் மாற்றிட்டீங்க. அதுக்கு பிறகு எப்படி அவன் இருப்பான்? போகிறதுக்கு போய் ஓட்டு கேட்கறதுக்கு வெக்கப்படுவான். அதிமுக பெரிய சக்தி தானே? அதிமுக சார் 82ல் இன்னைக்கு ஜெயலலிதா உள்ளே வந்ததோ அன்னைக்கே அதனுடைய அழிவு காலம் தொடங்கிச்சு. அதை எம்ஜிஆர் அன்னைக்கு அவருடைய உயிரில் என்ன சொல்கிறாருன்னா, கட்சி தொடர்ந்து நடத்தணும்னு அவர் சொல்லலை, கட்சி நடத்தினா இதெல்லாம் பயன்படுத்துங்க, இல்லாட்டி இதெல்லாம் இந்த சொத்து இதில் வர வருமானங்களை பூரா குருடர் சேவடருக்கு கொடுத்துருங்கன்றது அவர் உயிர். அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு தலைவர் கட்சி நடத்தினா இதெல்லாம் போகட்டும், இல்லாட்டி இது பூரா கொடுக்கட்டும்னா என்ன அர்த்தம்? அவருடைய உள்நோக்கம் நடத்துறதுக்குள்ள யோகியதை இனிமேல் கிடையாது, அதனால் இதை குருடர் சேவடர் பள்ளிக்கு கொடுத்துடலாம் அப்படின்றது தான் ஒன்று இன்டென்ஷன். இன்னைக்கு அதிமுக ஒரு பலமான சக்தி, திமுக பலமான சார். எந்த கூட்டம், ஒரு கொள்ளைக்காரனுடைய கூட்டம் சேர்த்தா கூட 1000 பேர் வந்துடும். மம்முட்டியான்னு ஒருத்தன் தான், அவனுக்கு கூட 1000 பேர் எல்லாத்தையும் சினிமாவில் கூட வந்தது. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன கூட்டம், மக்களுக்கு எந்த வகையில் அவங்கெல்லாம் பயன்படுறாங்க? மக்கள் ஆதரவு கொடுத்தவங்களா கொண்டு வந்தாங்க. எத்தனை வருஷம் பணம் கொடுத்து அவனை பாமர மக்களாக வச்சிருக்கிறதுனால அவனுக்கு தெரியாதனால அவனுக்கிட்ட பணம் கொடுத்து அவங்ககிட்ட ஓட்டு வாங்குறது, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு தான் மக்களை தயாரிக்கிறாங்களே தவிர 100%ல் 50% ஓட்டு வாங்கியா வந்தாங்க? நான் கேட்குறேன், இப்போ கூட நடக்கிற ஜனநாயகத்தில் நான் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வந்தால் 100க்கு 100 மக்களினுடைய வாக்கும் செல்லும். இன்றைக்கி 40% 30% ஓட்டு போட மாட்டேங்கிறான், பாக்கி 60ல் நீ 30% வாங்குற.
60ல் 30ன்னா 60ல் 30 60 100 100 அதில் 30ன்னு போனால் நீ வாங்குகிற பர்சன்டேஜ் டோட்டல் பர்சன்டேஜ் 20-25% கூட கிடையாது. அதை வாங்கி 25% வாங்குறவன் நீ வந்து ஆளுங்கட்சியாக வந்துடுற. இதுதானே நடக்குது. நீ 100% மக்களுடைய செல்வாக்கோடையோ அல்லது 50% மக்களுடைய செல்வாக்கோடையோ வரல. இதுக்கே 10த்துக்கு தோழமை கட்சி அவன் அவனுங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையான நகைகளெல்லாம் நிரப்பி அவனை கையில் வச்சுக்கிட்டு தானே வர்றேன். விஜய்க்கு இந்த கூட்டணி கட்சி அமையலையே, தேவையில்லையே. மக்கள் இருக்காங்க, மக்கள் என் பக்கம் இருக்கிற போது எனக்கு எதுக்கு இந்த கூட்டணி கட்சி வந்தால் வரட்டும், வராட்டி போகட்டும். காங்கிரஸும் வருமா? காங்கிரஸ் வரட்டும் சார். காங்கிரஸ் வந்தால் ஏற்றுக்கோட போகிறாங்க. வர்ற சூழ்நிலையை நல்லா அமைஞ்சிக்கிட்டு வருது. காங்கிரஸில் இவர் இந்த தாகூர் மாணிக்கம் தாகூர் கடுமையாக போராடுறான்னா அது யார்? காங்கிரஸில் மேலிடத்துலேருந்து அவருக்கு சிக்னல் இருக்குது. அதனால் அவன் கேட்குறான் அதிகாரம் வேணும், ஆட்சி வேணும்னு. நீ ஆட்சி அதிகாரம் இல்லாமல் நீ என்ன பண்ணுற? காங்கிரஸ்காரங்க நான் ஜெயிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கு என்ன பண்ணுற? நீ அடுத்த எலெக்ஷனில் தோழமை கட்சின்னு 4 சீட்டு வாங்கிட்டு வர்றீங்களே தவிர பண்ணணுன்னா நீ வந்து மக்களுடைய பிரச்சனைகளை, அன்றாட பிரச்சனைகளை ஈடுபட்டு போராட்டம் நடத்தி அது இது நடத்தணும். எத்தனையோ அயோக்கியத்தனமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அங்கங்கே மணல் கொள்ளை, அந்த இங்கே சென்னையில் நான் வந்தபோது இருந்த மலைகளையே காணும், எங்கடான்னு தேடிட்டு இருக்கேன். அதனால் எல்லாம் இயற்கை வளங்களை பூரா நீங்கள் கொண்டுறீங்க, அதை அழிக்கிறீங்க, அதை காசாக்குறீங்க, அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ கூட நேற்று பத்திரிக்கையில் பார்த்தா திடீர்னு 50 இடங்களில் மணல் குவாரிகளை அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கு. ஏன் அவ்வளோ அவசரம்? இன்னும் 3 மாதம்தான் இருக்குது. நீ அவ்வளவும் பணம் பண்ணுற வேலை தானே தவிர எல்லாத்தையும் இயற்கையை எல்லாத்தையும் பணம் பண்ணணுன்றது. ஆனால் எம்ஜிஆர் அண்ணா இது பெரியாருடைய பாணியில் சொல்லணும்னா சொல்கிறார், இந்த தேர்தலில் நின்று தப்பு பண்ணணும்னு ஆரம்பித்தா எந்த அளவுக்கும் போவாயா, அவன் பொண்டாட்டியை கூட கொடுத்து விடுவாயா அப்படின்றது சொல்லியிருக்கார் பெரியார். அதுதானே நடக்குது. இப்போ நீ எது வேணாலும் என்ன இயற்கை வளங்கள் யாருது? நீ எதுக்காக அதை அழிக்கிற? என்ன தேவை இருந்தது? நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி கவர்மெண்ட் நடக்கிறது வந்து கவர்மெண்ட்டுடைய உதவினால் மக்கள் வாழலை, மக்களுடைய உழைப்பினால் அவன் வாழ்கிறான். இன்னும் இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு போய் நிறையா பணம் சம்பாரித்து இங்கே அனுப்புகிறான். வெளிநாட்டு செலாவணி இங்கே கிடைக்குது. அது வந்த பிற்பாடு இங்கே செலவு பண்ணுறது, அதுக்கும் நீ 28% வரி போட்டுடுற. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட்னால் என்ன லாபம்? சும்மா பேருக்கு விளம்பரம். இன்றைக்கி பார்க்குற ஒவ்வொரு பத்திரிக்கையிலும் 2 பக்கம் ஃபுல் பேஜ் விளம்பரம். இது எதுக்கு பிரயோஜனம்? யாருக்காக கொடுக்குற? அந்த பத்திரிக்கைகளை தாஜா பண்ணுற வேலை தவிர வேறு என்ன நடக்குது? எவ்வளோ விளம்பரங்கள், ஆடம்பர செலவுகள், இதெல்லாம் இன்னும் 75 வருஷம் ஆச்சு சார் இந்தியா சுதந்திரம் பெற்று. இன்னும் ஸ்லம்மில் இருக்கிறவன் இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? நீ வந்து காமராஜர் காலத்தில் ஒன்று போட்டார். என்ன போட்டாருன்னா, சமூக சேவகி அப்படின்னு ஒரு ஆளை போட்டு அந்த ஊரில் இருக்கிற கிராமங்கள், பாமர மக்கள் இருக்கிற பகுதியில் கணக்கெடுத்து அவங்க குடும்பங்கள் என்ன இருக்காங்க, அவங்கள எப்படி வளர்க்க முடியும், என்ன படிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு காமராஜர் அனுப்புனார். அது இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி நான் பார்க்குறேன், யாருக்கும் வந்து அவங்கவுங்களா கூப்பிட்டு போன விட்டத்தில் பாஞ்சன்னு போய் வளர்ந்தா உண்டே தவிர இல்லை அதை இப்படி இந்த எஜுகேஷன் இருக்குது, இப்படி படித்தா இப்படி போகலாம் வரலான்னு அந்த பாமர மக்களுக்கு சொல்கிறவன் யார் இருக்கா? அவனா பாமர மக்களாகவே வச்சுருந்தா ஓட்டு வாங்கிறதுக்கு அவங்க சரியாக இருப்பாங்கன்னு வச்சுருக்கிறத தவிர வேறு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பவராக விஜய் மாறுவாரா? தானே ஆட்சிக்கு வரும் அளவுக்கான இடங்களை பெற வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை 3ஆம் இடத்திற்கு நான் ஏற்கனவே கேட்டபடி போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அவர் ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் நிலைமை. இன்றைக்கி வந்து மக்கள் அவர் பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ சப்ரஸ் பண்ணுறாங்களோ, இப்போ கூட்டம் நடத்தாத அனுமதி கொடுக்கலன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க பூரா ஆளுங்கட்சி பேரில் தானே எரிச்சல் ஆகிறான். அதுவே இவங்களுக்கு புரியலை. ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போகட்டும் வரட்டும்னு விட்டுடலாம். நீங்கள் அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் அதிகப்படுத்துறதே இவங்க கொடுக்குற சப்ரஸ். இதனுடைய விளைவாக மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு எரிச்சல் வருது. இவங்களை எப்படா ஒழிச்சு கட்டினா தான் சரியாக வரும். நீ போய் ஆளுங்களை வச்சு காசு வச்சு அது வச்சு பணம் லஞ்சம் லாவண்யத்தில் கிடைச்ச ஊழலில் கிடைச்ச அந்த பணத்தை வச்சு ஆளுங்களை காசு கொடுத்து கூப்பிடுற. அதுவும் அங்கே இருக்கிறவனுக்கு, கிராமத்தில் இருக்கிறவனுக்கு தெரியுதில்ல அவன் எப்படி கூட்டம் அழைச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. நீங்கள் கீழ்மட்டத்திலேருந்து வந்த அரசியல்வாதி, நீங்கள் விஜய்க்கு கீழ்மட்டத்தில் பெரிய அளவுக்கான கட்சியுடைய வேர்கள் இல்லை, அவரால் வந்து முழுக்க கட்டமைப்பு இல்லை என்பது மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. நான் கட்டமைப்பு இல்லை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது கட்டமைப்பு எங்கே இருந்தது? திமுகலேருந்து வரலையா? திமுகலேருந்து வந்தாங்களே தவிர கட்சி அமைப்புகள் நாங்கள் உருவாக்கலை. இந்த திண்டுக்கல் தேர்தலும் போது கூட யார் கட்சிக்காரன்னு எங்களுக்கே தெரியாது. நான் தான் விட்டு என்ன எப்படி தேர்தல் நடத்துறதுன்னு பார்த்தா யாரோ வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணோம், இருக்கிற ஒரு 10-12 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அவங்கள பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கு ஒருத்தர் 2 பேருன்னு போட்டு இப்போ அந்த எம்எல்ஏ எந்த மாவட்டம், தஞ்சை மாவட்டம்னு வச்சுக்கோங்க, குளச்செல்லையாவை போட்டோம். குளச்செல்லையாவுக்கு வேண்டியவங்களை தஞ்சை மாவட்டத்துக்காரங்க பூரா நிலக்கோட்டை தொகுதிக்கு போங்க, இது
இன்னொரு ஆத்தூர் தொகுதிக்கு போகிறா, எட்மண்ட் இருக்கிறாரு அவருடைய தொகுதிக்கு போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர். அதே மாதிரி இங்கே அரங்கநாயகம்னு இருந்தார், சோழிங்கர் அரங்கநாயகம், அவருடைய பையன்தான் இன்றைக்கி என்ஆர் இளங்கோன்னு பெரிய வழக்கறிஞர், திமுகவில் பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருக்கார். அவரை வந்து அங்கே இருக்கிற இன்னொரு தொகுதியில் போட்டு நீங்கள் அது அங்கே போங்க அப்படின்னு அப்படி பிரித்து விட்டு, ஏன்னா கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படி போனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கள பெரும்பகுதி அரசியல் ரீதியாக இருக்கிறவங்கள அவங்கவுங்களுக்கு தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுன்ற அந்த மாதிரி தான் போட்டு பண்ணோமே தவிர கட்டமைப்பு இல்லைன்றது ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் அதையும் ஒரு வெற்றி பெற வாய்ப்பு எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது போல் இவருக்கும் உண்டு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறது. ஆனால் நடுத்தர வயதினர் அல்லது ஒரு 60 வயதை தாண்டியவர்கள் விஜயை ஏன் நம்ப வேண்டும்? அவர்கள் ஏன் நம்ப வேண்டாம்? அவங்க பார்க்குறாங்க, மக்களை பார்க்குறாங்க. நாட்டை 60 வயசு ஆனவனுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு அலுவலகத்துக்கு போகிறான், ஒரு சின்ன பேப்பர் கையெழுத்து வேண்டாலும் லஞ்சம் வாங்காமல் ஒன்றும் நடக்கலை, இது தெரியுது. அவன் குடும்பத்தில் இருக்கிற பையன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறான், அதுவும் தெரியுது. ரெண்டும் தெரிகிற போது இந்த ஆட்சியை பற்றி அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்போ எங்கள் ஊர்லேயே, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அசாவரன் குடிகாடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே ராவணன் ஒருத்தர் நல்ல பண்பாளர், நல்ல உயர்ந்தவர், ஆசிரியர். அவருக்கு வீட்டுக்குள்ளே போக முடியல. காரணம், அவங்க குடும்பத்தில் இருக்கிற 2 ஒருத்தர் குடிச்சிட்டு தகராறு பண்ணுறதுனுடைய விளைவு அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார். இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பாதிக்கப்படுறவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவான், சரி இவங்க தானே குடியை கொண்டாந்தாங்க, ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே மக்களுக்கு, நான் குடி வந்து எவ்வளோ ஆபத்தானது நீயே எழுதி வச்ச, குடியை கெடுக்கும், உடம்பை கெடுக்கும், அதை கெடுக்கும்னு அதிலே போர்டு எழுதி போட்டு நீ ஏன் அதை வச்சிருக்கிற? அது ஒரு விஷத்தை கொடுத்துட்டு மக்களை அவங்ககிட்ட இருந்து பணத்தை போகிறீங்க. அதனுடைய காஸ்ட்டு, குவார்ட்டர்னுடைய காஸ்ட்டு 10 ரூபான்றாங்க. நீ 160 ரூபாய்க்கு அவனை விற்கிற. வாங்குறவன் யார்? ஏழை தான் வாங்குறான். அவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டில் வாங்குற போதும் 150 ரூபாய் நீ பிடுங்கிட்டு அவங்ககிட்ட 10 ரூபா சரக்கு கொடுத்து, அதுவும் விஷத்தை கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு நான் வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு 1000 தரேன் 2000 தரேன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு, அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு மற்றவங்களுக்கு இது புரியாதா? நம்ம பிள்ளை போய் குடிக்கிறான், அநியாயமாக குடிக்கிறான், காசு அளிக்கிறான், செலவு சம்பாதிக்கிறதுக்கு வீட்டில் கொண்டாந்து கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால் என்னடா பண்ணுறதுன்னு அதெல்லாம் அவங்களுக்கு புரியாமல் இல்லை, புரியுது. தினம் அனுபவிக்கிறாங்க. அனுபவிக்கிறவங்க வந்து நீங்கள் ஒன்று அனுபவிக்காமல் இருந்தால் ஒரு வேளை தப்பிக்கலாம். அனுபவிக்கிறான ஒவ்வொருத்தனும். நீங்கள் ஒரு நீண்ட பயணம் கொண்ட அரசியல்வாதி, திமுகவில் இருந்து அப்புறம் அண்ணா திமுகவோடு பயணம் பண்ண, அண்ணா திமுகவினுடைய எம்எல்ஏ, நாட் ஓன்லி எம்எல்ஏ, நான் வந்து நிறுவன உறுப்பினர். எம்ஜிஆருடைய அந்த நினைவகத்துக்கு போனால் அவர் கையெழுத்து போட்ட படிவத்தில் என் கையெழுத்து இருக்கும். நான் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கேன், பாக்கி எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதனால் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் திமுகவை ஏற்கவில்லை, அண்ணா திமுகவையும் ஏற்கவில்லை சார். திமுகவை நான் என்னை யாருன்னு கேட்டால் நான் திமுகமே. எந்த திமுகன்னா அண்ணா இருந்த காலத்து திமுக, அதோடு முடிச்சுக்கணும். அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. நீ பெயர் பலகை உள்ளே கொண்டே வச்சுருக்கே தவிர அன்னைக்கு இருந்த நிலைமை இன்றைக்கி என்ன இருக்குது? அண்ணாவை பார்த்து பெரியார் வந்து இதில் பேசுகிறார், இதில் பாம்பேயில் போய் பொதுக்கூட்டத்தில் பெரியார் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், சேர சோழ பாண்டிய முகமதியர் நாயக்கர்கள், வெள்ளையர்கள்காரர்கள், காங்கிரஸ்காரர்கள் இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணாவை போன்று கடவுள் வேண்டாம், மதம் வேண்டாம், சாதி வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம் என ஒரு பகுத்தறிவு அரசாங்கத்தை யார் இந்தியாவில் அமைத்திருக்கிறார்கள்? இது சாதாரண காரியம் அல்ல, பிரம்மாண்டமான சாதனையாகும். இது நம் மக்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, எதிரிகளுக்கு தெளிவாக தெரியும். புத்தனாலும் முடியவில்லை, என்னாலும் முடியவில்லை, வாயளவில் தானே நாங்கள் பேசினோம். அண்ணா ஒருவர் தான் சாதித்தார், தந்தை பெரியார். அந்த அண்ணாவினுடைய சாதனையை ஏதாச்சும் ஒன்று இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அண்ணாவோடும் இருந்திருக்கிறீர்கள், எம்ஜிஆரோடு இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் திமுகவை இப்போ ஏற்றுக்கல, அண்ணா திமுகவை சார். இப்போ இருக்கிற திமுக இல்லைன்ற, நான் திமுக காரன்றேன், நான் திமுக. சரி சரி, நான் வந்து திமுக இல்லைன்னு சொல்ல, நான் திமுக இன்ற வரையில் நான் திமுகவினுடைய கொள்கை ஒரு கொள்கையும் கூட விட்டதில்லை. எல்லாத்தையும் அப்படியே அடிப்படையில் நானும் என் குடும்பமும் எல்லாரும் வந்து என்னை சார்ந்தவர்கள் அதை பண்ணிட்டுறாங்க. இப்போ இருப்பது பெயர் பிள்ளையை வச்சுக்கிட்டு யாரோ திருடர்கள் எடுத்துக்கிட்டு போன மாதிரி போனேன்னா, 71லேயே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது திருச்சியில் ஒரு பொதுக்குழு கூட்டினார். அதுலேயே ஒரு 40 பக்கம் அந்த இது இல்லை, இப்போ 40 பக்கத்துக்கு ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணி, திமுக என்பது திருவாளூர் மு கருணாநிதி இயக்கமா, பாராளுமன்ற தலைவர் அமரசொலி மாறன், மகளிர் பிரிவுக்கு தயாளு கருணாநிதி, மாணவர் பிரிவுக்கு ஸ்டாலின், இதுதான் திமுகவா அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு 40 பக்கத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி புஸ்தகமாக அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு, அதே பொதுக்குழு நானும் போகிறேன், அவரும் பேசும். அன்னைக்கே மாறி போச்சு. அண்ணா செத்தார், உடனே மாற்றிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நியாயம் ஒன்று சொல்கிறேங்களுங்க. அண்ணா வந்து கஷ்டப்பட்டு இந்த இதை ராயபுரத்தில் அந்த பில்டிங் வாங்கினார். பில்டிங் வாங்குற போது யாராலையும் பணம் 30,000 ரூபா தான் அந்த பில்டிங் வாங்கிறதுக்கு பணம் இல்லை.
மதியழகன் அவர் போய் அவருடைய கனியூரில் இருக்கிற சொத்தை விற்று கொண்டாந்து 5000 ரூபா கொடுத்தாரு. பாக்கி எல்லாம் யாரும் 100 ரூபா 50 ரூபா தான் கொடுத்தாங்க. அதில் வாங்கின அந்த இடம். அதில் வந்து 2 ஆண்டுகள் கழித்து நம் நாடுன்னு கட்சிக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார். பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிற போது அண்ணா கேட்குறாரு, பத்திரிக்கை இல்லாமல் கட்சி நடத்த முடியாது, என்ன பண்ணுறது போது அப்போ டிஎம் பார்த்தசாரதின்னு இருந்தார். அவங்களாம் எவ்வளவோ தியாகம் பண்ணவங்க, சொத்துக்களை விற்று அதை விற்று இதை விற்று கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் நான் நடத்துகிறேன், ஆனால் நீங்கள் ஆசிரியராக இருக்கணும்னு கேட்குறாரு. யாரை? அண்ணா கிட்டக்க டிஎம் பார்த்தசாரதி. அவரெல்லாம் எங்கே போனார்? இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லாமல் கட்சி இல்லை. அவங்கள வச்சு கட்சியை அமைச்சு எல்லாத்தையும் பண்ண பிற்பாடு இன்றைக்கி அந்த நம் நாடு பத்திரிக்கையை அண்ணா செத்த உடனே அந்த பத்திரிக்கையை நிறுத்திட்டு எல்லாரும் முரசொலி வாங்கணுன்ற, அதாவது கருணாநிதி மெல்ல மெல்ல தன்னுடைய குடும்பத்தினுடைய தயவில் தான் இந்த கட்சியை இருக்கணுன்றதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி அங்கே போட்டு என்ன பண்ணார், எல்லா மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு நீங்கள் முரசொலிக்கு ஆளுக்கு 1000 சந்தா வாங்கிட்டு வந்து தரணும். ஏன் உங்களுக்கு பொது நோக்கம் இருந்தால் நம் நாடுக்கே கொடுத்துருக்கலாம்ல. நம் நாடு பொது பத்திரிக்கை தானே, எல்லாருக்கும் உள்ள பத்திரிக்கை தானே. ஆனால் தன்னுடைய பத்திரிக்கைக்கு வரணும்னு கட்சிக்காரனை பயன்படுத்தினாரே தவிர அன்றைக்கே அவர் வந்து கட்சியை வந்து தன்னுடைய குடும்பத்துக்கூட தயவு இல்லாமல் யாரும் நடத்த முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து படிப்படியாக ஒன்று ஒன்றா அப்படி தான் கொண்டு வந்து முடித்தாரே தவிர கட்சி பொதுவாக இருக்கணுன்ற எண்ணமும் கிடையாது, கட்சியில் ஜனநாயகமும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அண்ணா ஆரம்பித்த திமுகவுடைய உறுப்பினராக நீங்கள் சொன்னீங்க. அண்ணா திமுக இப்போ இருக்கிற அண்ணா திமுகவும் நீங்கள் ஏற்கவில்லை இல்லை. ஆனால் இந்த 2 பெரிய கட்சிகளையும் தவிர்த்து விட்டு விஜய்க்கு சார்பாக விஜய் தான் நம்பிக்கை என்று சொல்வதனுடைய அடிப்படை காரணம் என்ன? ஒன்றே வச்சுக்கோங்க, திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரில் 3/4 பேருக்கு திமுக தலைமை பேரில் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? கிடையாது. இவர் கூட்டத்தோடு இருக்கணும்னு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதே தான் அண்ணா திமுகவிலே ஒரு கூட்டத்தோடு இதை விட்டு வெளியில் போக முடியாது. வெளியில் போனோன்னா நமக்கு தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். அதனால் இருக்காங்களே தவிர யாரும் அண்ணா காலத்து பற்றுதலோடு இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறு. அதுக்கு அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் கவிஞர் இவர் இருந்த காலத்திலே, யார் கருணாநிதி இருந்த காலத்திலே அவர் ஒரு இது எழுதுகிறாரு. இன்னும் நீங்கள் வந்து மாட்டான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு ரோஜாவே நாரிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த நம்ம ஆட்களே போய் அங்கே போய் எருமைகளாக மேய்கிறாங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் ஒரு அப்துல் ரஹ்மான் அண்ணாவினுடைய விதை போல் விழுந்தவன் ஒரு புத்தகம் இருக்கும். விஜயை நம்பிக்கையாக பார்க்கிறீர்கள் கடைசியாக? ஆமாம், நம்பிக்கை. வேறு வழி இல்லை. விஜயை எனக்கு நேரடியாக தெரியாது, நான் பார்த்ததில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா எல்லாமும் மோசமாக போச்சு. யாரோ ஒருத்தர் வர்றார், அவர் யாராக வேணா இருக்கு, விஜயாக இருக்கட்டும் அல்ல நீங்களே இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், யாரோ வர்றார், வந்து என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்போமே, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டோம், என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு இவ்வளோ தினம் ஒரு அறிக்கை கொடுக்குற ஸ்டாலினுக்கு உடனே நான் மதுவை பூரா ரத்து பண்ணுறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே வார்த்தை. அது தவிர எல்லா திமுகவில் அங்கே இங்கே இருந்த ஊழல் மந்திரிகளெல்லாம் பக்கத்தில் சேர்த்து வச்சுக்க, ஊழலை ஒழிப்போன்னு உங்களோட இருக்கிற ஊழல்வாதிகளை பூரா வெளியில் அனுப்பு, தூய்மைப்படுத்த. அட்லீஸ்ட் நீ வரைக்காச்சும் இருந்துவாப்பா, மற்றதை வெளியில் அனுப்பி பார்ப்போம். உன்னால் முடியாத அவங்க ஊழல்காரங்களை பக்கத்துலேயே இருந்தால் தான் அவன் கொண்டாந்து சேர்த்துக்கிட்டே இருப்பான். இதுதான் உண்மை நிலை. கட்சியே உன் குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சிக்கிட்டீங்களே தவிர பொதுவாக இருந்த ஒரு கட்சியை அதாவது அண்ணா மாதிரி ஒரு மனிதர், நான் வந்து டெய்லி 3-4 மணி நேரம் படிக்கிறேன். அண்ணாவை விட சிறந்த மனிதரை என்னால் பார்க்கவே முடியலை. எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்குறேன். எந்த இடத்துல காமராஜர் தோற்றார் அன்றைக்கி அண்ணா கண்ணீர் விட்டார். ஒரு பெருந்தலைவர் தோறக்கூடாது அவர் அப்படின்றத வருத்தப்பட்டார். அடுத்தது அவர் நாகர்கோயிலில் நிற்கிற போது நின்று வரட்டும்னார். அன்றைக்கி அண்ணாவுக்கு உடம்பு சரியால் கருணாநிதி போய் அங்கே போய் அதுக்கு எதிர்த்து வேலை செஞ்சு அங்கே இருக்கிறவங்கள அடித்து துரத்துனாங்க. இதெல்லாம் நடந்தது. அண்ணா வந்து ஜனநாயகம் காக்கப்படணும்னால் நல்ல எதிரிகள் இருக்கணும் அப்படின்றது தான் அண்ணாவினுடைய கொள்கை. நீ எல்லாத்தையும் காசு வாங்குறவன இவனை கூட வச்சுக்கிட்டு நீ எப்படி கட்சி நடத்த முடியும்? அது ஜனநாயகமே இல்லையே. ஜனநாயகத்தினுடைய பண்பே கிடையாதுன்ற, சுத்தமாக கிடையாது. ஜனநாயகம் வேறு, இப்போ நடக்கிறது வேறு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.